பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. 3 தூதர்களும் ஒவ்வொருவராக வானத்திலிருந்து வந்த பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அப்போஸ்தலர் யோவான் அந்த சத்தத்தை கேட்கிறார். இது மனுஷருடைய சத்தம் அல்ல, இது மனுஷருடைய வார்த்தையும் அல்ல. இந்த சத்தம் சத்தியமானவரிடமிருந்து உண்டாயிற்று. பரலோகத்தில் இருந்து உண்டான சத்தம் சத்தியமான வார்த்தையாய் இருப்பதினால் இந்த வார்த்தையை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இதற்காக இந்த வார்த்தைகளை எழுத வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எழுதப்பட்ட வார்த்தையை மறுபடியும் வாசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தங்களுக்கு துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போதெல்லாம் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தையை வாசித்து ஆறுதல் அடைவார்கள். கர்த்தருடைய எழுத்துக்கள் ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரமாயிருக்கும். பரலோகத்தில் இருந்து உண்டான சத்தம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே பாக்கியவான்கள்தான். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவர்கள். கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் மரிக்கும் போதும் மரித்த பின்பும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் தங்கள் சரீரத்தில் மரிக்கும் போது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் மரித்த பின்பு அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை பரலோகத்தில் இருந்து உண்டான சத்தம் தெளிவாக சொல்லிற்று. அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர்கள் இந்த பூமிக்குரிய பிரயாசங்களை விட்டு ஒளிந்திருப்பார்கள். அவர்கள் இந்த பூமியிலே செய்த எல்லா நற்கிரியைகளும் அவர்களோடு கூட போகும். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பரலோகத்திலே அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் ஜீவித்தார்கள் என்பதற்கும் கர்த்தருக்குள் மரித்தார்கள் என்பதற்கும் அவர்களுடைய கிரியைகள் சாட்சியாயிருக்கும். இந்த சத்தியத்தை ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார்.